விஜய் வந்து காங்கிரஸ் விமர்சிக்கிறதுக்காக காரணம் அவர் அங்கு கூட்டணி எதுவும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அது இல்லை, முதல்ல தெளிவுபடுத்தணும். என் தம்பி வந்து தெளிவுபடுத்தணும். நம்ம வந்து பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறாரு. 2 முறை திரும்ப திரும்ப சொல்றாரு 2 மாநாட்டிலையும். திமுக என் அரசியல் எதிரிங்கிறாரு தம்பி. அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? கொள்கை என்ன, அரசியல். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது ரெண்டே எப்படி பாக்குறீங்க? இப்ப பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் அது எதிராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் கொள்கை என்ன? பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக என் அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையா இருக்க முடியாது. எதனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா? இப்ப நான் சொல்றேன், இந்த நாட்டின் மிக முதன்மையான அமைச்சர் ஐயா அமித்ஷா வந்து எங்க ஊர் மதுரையில இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறது என் எதிரி, என் கொள்கைக்கு எதிரி. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு அவர் பேசியிருக்கணும். விளங்குதா? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க இப்போ எப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க இது மாதிரி மணிக்கணக்காக பல 100 உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஏன் அது என் கொள்கை எதிரி அப்படின்னு? அது கோயிலை விட்டு வராது, என் குடிசைக்கு வராது. அது வணங்குகிற சாமி கிட்ட நிற்கும், நான் வாழுகிற பூமி கிட்ட நிற்பேன். அது சாமியை காப்பாற்ற போராடும், நான் பூமியை காப்பாற்ற போராடுவேன். இவங்க எல்லாரும் சந்திர மண்டலத்தில் காத்து இருக்கா தண்ணி இருக்கான்னு பார்ப்பாங்க. இங்க வாங்கங்க, வாழுகிற பூமியில் இருக்கிற தண்ணியும் காத்தையும் காப்பாற்றுவோங்கிற நாங்க. முரண்பாடு தெரியுதா? அதான் இங்க இருக்கிற சிக்கல். இன்னைக்கு கூட்டம் வச்சிருக்கீங்க, கிறிஸ்தவர்களோட கலந்துரையாடல், ஏற்கனவே இஸ்லாமியர்களோட கலந்துரையாடல் பண்ணிருக்கீங்க. இது எதுவும் காரணம் இருக்கானே? மற்ற கட்சிகள் வந்து ஒரு எலெக்ஷன் டயத்தில் சிறுபான்மை வாக்குகளை கவர்வதற்காக சில சிறுபான்மையை நோக்கி செல்வாங்க. அது மாதிரி வாக்குனதை நான் 10 வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் அரசியலுக்கு வந்து. முன்னாடியே செஞ்சிருப்பேன்ல. தெளிவுபடுத்தணும். எனக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க, செலுத்தாம போங்க. முதல்ல எது நமக்கான அரசியல்னு தெரிஞ்சுக்கணும்ல. என் உடன் பிறந்தார்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்க என்ன வேலை செய்யறோங்கிறதாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது இப்ப உண்மையிலே கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை தானா, இஸ்லாமியர்கள் சிறுபான்மை தானா? முதல்ல எதை வச்சு சிறுபான்மை எல்லாம் இருக்குல்ல, அது மனமிட்டு பேசினாதான் வந்து தெரியும். அதுக்கான ஒரு சந்திப்பு தான் இது. விஜய் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இந்த ஆண்டு வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்க விநாயகர் சதுர்த்திக்கு அது வந்து தம்பியுடைய விருப்பம். ஏன்னா இப்ப ஐயா ஸ்டாலின் தெரிவிக்கலைங்கிறீங்க, அது அவருடைய விருப்பம். தெரிவிக்கிறது தம்பியோட விருப்பம். அதிலெல்லாம் போய் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. தெரிவிக்காதது இப்ப தெரிவிக்கிறது எல்லாத்தையுமே ஒரு அரசியல் நோக்கத்தோட பாக்குறாங்க. அதே தான். நீங்க எதை அரசியலா பார்க்கணும்னு பார்க்க மாட்டீங்க, எதை அரசியலா ஆக்கக்கூடாதோ அதை ஆக்குவீங்க. மலையை வெட்டிட்டு போவான், அது உங்களுக்கு அரசியலா தெரியாது. மண் அள்ளி விற்பான், அது அரசியலா தெரியாது. தண்ணியை உறிஞ்சி விற்பான், அது அரசியலா தெரியாது. எதையுமே உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குவீங்க. நீங்க யானை போவதை விட்டுட்டு கொசுவை பிடிச்சி அடிச்சுட்டு கிடப்பீங்க. உங்க பிரச்சனை தானே. யானை போயிடும், கொசு உள்ள வரும்போது தடுத்து பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பீங்க. இது ஒரு நோய் தான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.